ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்ரித் உதயான் ராஷ்டிரபதி பவன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விண்டர் முடிய போகுது, சம்மர் வரப்போகுது. சண்டே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி மண்டே டியூஸ்டே போகலாம் அப்படின்னு போனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது 10 மணிக்கே போனதால் ஃபுல்லாகவே ஸ்கூல்லேருந்து தான் பஸ் வச்சு எல்லா குழந்தையும் கூட்டிருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்கூல் தான். இப்போ 10 மணிக்கு போனதால் ஒரு 25 பேர் தான் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே ஸ்கூல் தான். இப்போ டீச்சர் சாரு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாருங்கள் எவ்வளவு கூட்டம், பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம். ஃபுல்லாகவே ஸ்கூல் பிள்ளைகள் தான் இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக பஸ்ஸு 1 மணி நேரம் ஆச்சு. 10 மணிலே அவங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் நம்ம சுற்றி பார்த்துடலாம். நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட பஸ்ஸு. சண்டே பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் நேத்தியே போகலான்னு நினச்சேன். நேற்று காலியாச்சு 10 மணிக்கு. சரி சொல்லிட்டு போகலான்ட்டு பார்த்தா தான் இப்போ ஃபுல்லாகவே பயங்கர கூட்டமாக இருந்தது. இதில் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே வீடியோ ஃபோட்டோலாம் நம்ம எடுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளவர்ஸ்னால் துளிப் ஃப்ளவர்ஸாக எல்லா ஃப்ளவர்ஸும் ரோஜா எல்லாமே பிரமாதமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும்.
இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குங்க, கலர் கலராக பார்க்கறதுக்கே ரொம்ப. இங்கே தூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தூலிப் ஃப்ளவர், ரெட் கலரில் மஞ்சள், ஒயிட்டு, இப்படி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அருமையாக இருந்து எல்லாருமே ஸ்கூல் குழந்தை எல்லாருமே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எல்லாருமே வந்து எடுத்தாங்க. எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஃபுல்லாக ரெட் கலர் தூலிப் ஃப்ளவர் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒயிட் கலரில், மஞ்சள் கலரில், இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் வந்து ஆயிருந்தது. திருப்பி வந்து அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு வெளியில் வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆயிருந்தது. நீங்கள் மெதுவாக வரதுனால இதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோ துலிப் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் எல்லாமே வந்து ஃபோட்டோவும் எடுத்து வீடியோவும் எடுத்தேன். எல்லோ கலர் வந்து என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே தூலிப் ஃப்ளவர் தான் இருக்குது. எல்லோ கலரில், ரெட் கலரில், ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்வளோ காஷ்மீரெல்லாம் வந்து துலிப் கார்டனே இருக்கும், எக்கச்சக்கம் இருக்கும். இங்கே வந்து ஓரளவு இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. வரத்துக்கு வந்து மனசே இல்லை. இங்கே பெரிய மயில் நிற்கிது பாருங்கள், பெரிய மயில். இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மயில்கள்லாம் வந்து இருந்தது. அதுமாதிரி நிறைய குரங்குகளும் வந்துருக்கு, கூட்டம் கூட்டமாக குரங்குகள், அப்புறம் நிறைய மயில்கள் எல்லாமே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ பெரிய மயில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தது. தோகை வச்சு வந்து பார்த்தா பெரிய பெரிய தோகையோடு இருந்தது.
எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸு மரங்கள் எல்லாமே இருக்குங்க பாருங்க. ராஷ்டிரபதி பவன் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. ரங்கோலி போட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மிச்சம் சண்டேலாம் போனால் பயங்கர கூட்டம். எல்லாருமே போட்டிருந்தாங்க சண்டே அன்றைக்கி போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது, அதனால் சண்டே அன்றைக்கி போகாதீங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா மிச்ச நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் குழந்தைகள் வந்திருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து பார்க்குறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டியது, ரொம்ப அருமையாக இருக்குது.
நான் வந்து 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ யூடியூப்பில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இப்போ 10 வருஷம் முன்னால் வந்து பார்த்து இப்போதைக்கு பார்க்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நமக்கு தோணுது. எங்கே பார்த்தாலும் சூப்பராக கலர் கலராக ஃப்ளவர்ஸை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டியது. இங்கே டெல்லியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தள்ளி கூட. நான் பஸ்ஸில் தான் போனேன், கொஞ்சம் நடந்து போனேன். அதனால் இதை எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வரத்துக்கு மனசே இல்லை, அந்த அளவு கலர் கலராக மஞ்சள், சிவப்பு, எல்லா கலரும் இல்லாத கலரே இல்லை சொல்லாமே. இன்னொரு இடத்துல ஃபுல்லாக ஒன்லி தோட்டம் தான் வந்து இது ஒன்லி வந்து ரோஜாப்பூ. அந்த பக்கம் வந்தால் வாசனை தாங்க முடியல, கம கம கமன்னு வாசனை அடிக்குங்க பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக வெள்ளை, அப்புறம் வந்து சிகப்பு ரோஜா, இது நிறைய போட்டிருக்காங்க. ஒன்லி ரோஜா மட்டும் போட்டிருக்காங்க. வாசனையை பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை, அங்கே நிற்கவே முடியல, அந்த அளவு வாசனை பயங்கரமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில், சிவப்பு கலரில், ஒயிட்டு, ஃபுல்லாகவே ரோஜாக்கள் தான். கூட்டம் கூட்டமே எவ்வளோ ரோஜா இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை, அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே நமக்கு வந்து மனசு இல்லை. இந்த ரோஜாக்கள் பக்கத்துலேயே நிற்கலாம். அதுக்கப்புறம் பெருசாக ரவுண்டாக மாதிரி அது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். இப்படி ஒவ்வொரு இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, ஃபுல் ஃப்ளவர்ஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா இடமும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டான மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்.
யூடியூப்லலாம் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் சொல்லலாம். நல்ல ஃபோட்டோ நிறைய பேர்ஸ் கூட வந்திருந்தாங்க. அப்படியே பேசி எடுக்கிறாங்க. நிறைய சத்தம் இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து எடுக்க எனக்கு வந்து நான் எடுக்கல. மற்றபடி நம்ம வந்து பேசி வந்து நிறைய பேர் வந்து எடுக்கலாம். இயர்ஃபோன்லாம் வந்து வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. நான் வந்து அப்படியே ஃபோனில் தான் வந்து அப்படியே எடுத்து ரெக்கார்டு பண்ணுறதுனால வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கம் கூட்டமாக லேடீஸு ஜென்ஸு எல்லாருமே வந்து வராங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் வந்து பார்த்தா ரவுண்டாக வந்து பாருங்கள், அவ்வளோ ஃபுல்லு ஃப்ளவர்ஸும் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுது. நல்லா வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ எடுத்தாலும் இன்னும் எடுக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸு. எல்லோரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேமராலாம் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. கேமராலாம் கொண்டு வந்தால் நல்லா, நம்ம ஃபோனில் மட்டும் கிடையாது, பெரிய கேமரா கொண்டு வந்தால் நல்லா வந்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், கடைசியில் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டாக ஃபுல்லாகவே சுற்றி வந்து ஃப்ளவர்ஸாக தான் வந்து இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து ஃபுட் கோர்ட்லாம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்தோம்னா அதே அதில் ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, சமோசா, டோக்கடா, பூரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதையும் வந்து நீங்கள் வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து பார்த்தோன்னா ஃபுட் கோர்ட்டு போனேன். நான் எதுவும் வாங்கல. நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வந்து வாங்கினேன். வேறு எதுவும் வாங்கலை. ஸோ வாங்குறவங்க என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் வேறு 30 ரூபா 50 ரூபா அப்படி தான் வந்து வச்சுருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமோசா, பிரெட் பக்கோடா, பூரி இன்னும் நிறைய வந்து வச்சுருக்காங்க. சோலேசா, அப்புறம் வந்து எதுனாலும் நீங்கள் வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் சமோசா எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வந்து போக வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.